ஓம். அஸ்வினி நட்சத்திரத்தின் துதி. முதலில் விநாயகர் காப்பு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்துத் தூமணியே நீ எனக்குச் சங்கத்தமிழ் மூன்றும் தா. அஸ்வினி நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்வேதவர்ணாய வித்மஹே சுதாகராயை தீமஹி தன்னோ அச்வனௌ பிரச்சோதயாத். வேதத்தில் சொல்லியுள்ள அஸ்வினி நட்சத்திரத்திற்கான சூக்தம். தமிழ் மொழிபெயர்ப்பு. அஸ்வினி குமாரர்களாகிய இரட்டையர்கள் அழகும் பிரகாசமும் பொருந்தியவர்கள். குதிரைகள் பூட்டிய ரதத்தில் அவர்கள் தங்கள் குதிரைகளுடன் யாகத்திற்கு வந்தனர். அஸ்வினி நட்சத்திரத்திற்கான யாகத்தை அவர்கள் தேனை சொரிந்து செய்தனர். அந்த இரட்டையர் தேவர்களின் வைத்தியர். யாகங்களில் அளிக்கின்ற உணவை தேவர்களுக்கு எடுத்துச் செல்பவர்கள். உலகின் தூதர்களும் அமுதத்தை காப்பவர்களுமான அந்த இருவரும் அஸ்வினி நட்சத்திரத்தை வழிபடுவதற்காக ஒன்று சேரட்டும். அஸ்வினி தேவர்களையும் அஸ்வினி நட்சத்திரத்தையும் வழிபடுவோம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கான தமிழ் பதிகம். தக்கார்வம் எய்தி சமன்தவிர்த்துந்தன் சரண் புகுந்தேன். எக்கால் எப்பயன் நின்திறன் அல்லால் எனக்குளதோ மிக்கார் தில்லையுள் விருப்பா மிக வடமேறென்னும் திக்கா திருச்சந்தி முற்றத்துறையும் சிவக்கொழுந்தே. அஸ்வினி நட்சத்திரத்திற்குண்டான தேவதை சரஸ்வதி. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பிறருக்கு தானம் செய்வதானால் மருந்து சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பது, மருத்துவ உதவிகள் செய்வது, நோயாளிகளை பராமரிப்பது, முடியாதவர்களுக்கு உதவுவது போன்ற காரியங்களை செய்யலாம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கான வழிபாடு ஸ்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கூத்தனூர். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது சதுர்த்தி திதிகளில் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யலாம். அஸ்வினி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக உள்ளவர்கள் 27 நாட்களுக்கு ஒரு முறை வரும் தனது ஜென்ம நட்சத்திரத்தில் குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு, முன்னோர்களுக்குண்டான திதி தர்ப்பணம் கொடுத்தல் போன்ற வழிபாட்டு முறைகளை செய்யலாம். தங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் விநாயகருக்கு பொங்கல் அல்லது சுண்டல் போன்ற உணவுகளை நெய்வேத்தியமாக படைத்து மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். வழிபாடு என்பது தான் மனதில் நினைத்து விருப்பப்படும் சுகங்கள் அனைத்தும் கிடைப்பதற்காக செய்வதல்ல. தனக்குண்டான தகுதிகளை தெரிந்து கொண்டு அதற்குட்பட்டு செயல்படவும் தனது தகுதிகளை உயர்த்து கொள்வதற்கும் செய்யப்படுவதுதான் வழிபாடு. நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.